விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு. தாயாக தந்தை மாறும் புது காவியம், இவன் வரைந்த கெருக்களில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே, கருவறை இல்லை என்ற போதும் சுமந்திட தோடுதே. வெளியோரம் ஈரம் வந்து குளிர் கேட்குதே. அப்பா, என்னதுமா? அப்பா, நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். அப்படியாம்மா? சூப்பர். ஏய், ஜாலி ஜாலி ஜாலி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. பாப்பா, இவ்ளோ பண்றல, நான் ஒன்னு பண்றேன், உன்னால பண்ண முடியுமா? என்னதுமா? உன் காலை ஓபன் பண்ணி. எங்க நீ போ பார்க்கலாம். அப்பாவால போக முடியாது செல்லம். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். பேபி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பேபி. 2 minutes baby. ஏன் பேபி தூங்குன? ச்சே. தூங்கு மூஞ்சி, லேசி கோஸ், லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்ட. டிஃபன் பாக்ஸ் சமைய கட்டு அயன் பண்ணு, யூனிஃபார்ம் மேத்ஸ் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு. லேட் நைட் பாலிஷ் போட்டு அழுக்கு சாக்ஸ வாஷ் பண்ணு. டெய்லி லேட் கெட் அவுட். தூக்கம் போச்சு, டயர்ட் ஆச்சு, ஹோம் ஒர்க் எஸ்கேப். டெய்லி இதே வேலையா போச்சு. சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி. பிம்பிலிக்கு பிலாபி. குட்டி போனி டெய்லு கியூட்டா கையில் மாட்டுக்கிட்டா. நிலவோடு மார்னிங் வாக்கா, கியா முய்யா டாக்கா, சும்மா இங்கி பிங்கி பாங்கி போட்டு ஓடி போட்டா. பேபி மம்மி நான் தானே, பேபி டாடி நான் தானே, எந்தன் உலகம் நீதானே, எந்தன் இதயம் நீதானே.
ஒரு சில பெற்றோர்களுக்கு தெரியவில்லை பிள்ளைகளின் வளர்ப்பும் அதன் பரிணாமமும். ஆனால் பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் பிள்ளைகளின் வளர்ப்பும் எதிர்பார்ப்பும். எவ்வளவுதான் சொத்து சம்பாதிச்சாலும் ஒரே சொத்து நம் குழந்தை. அதை கைவிடாதீர்கள். such a cute performance உங்களது. அதாவது வந்து ஒரு செகண்டும் வந்து எல்லாருமே அவ்வளோ க்யூட்டாக வந்து என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. பரத்ராஜனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நிஷாவோடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ஜான்வியும் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த ஓவரால் டோட்டல் பேக்கேஜ் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் தருண் மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள். கான்செப்ட் வந்து ஹார்ட் டச்சிங்காக இருக்குது. என் பிகினிங்லேருந்தே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக நான் பார்த்தேன். ஸோ பரத்ராஜன், நீ உங்கள் மாஸ்டர், உங்கள் டீம் நல்ல கான்செப்ட் எடுத்து நல்லா எக்ஸிபிட் பண்ணீங்க, நல்லா கோரியோகிராஃப் பண்ணி நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ மாஸ்டர். ஆனால் எக்ஸ்ட்ராடனரி அந்த அந்த பேக்ரவுண்ட், அந்த மூமெண்ட்டுக்கு, அப்புறம் பைக் ஓட்டுறது, அப்புறம் ஒரு ஆர்ஃபன், எவ்ரிதிங் நல்ல பேக்கேஜாக இருந்தது. ஆனால் எனக்கு இப்போ கூட தெரில நீ எப்படி வெல்ல முடியும், எப்படி போட்டுக்கிட்டேன்னு சொல்லி விக்காது இல்லை அது அவ வந்து போட்டு கண்ணாடி மாடி. ஓ குட், ஸ்மார்ட். அண்ட் இந்த குட்டி பாப்பாவும் ரொம்ப அழகாக பரத்ராஜனோட தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப எனக்கு மனசு டச் பண்ணிடுச்சு. வெல் டன், காட் பிளஸ். தேங்க்யூ ஸோ மச் தருண் மாஸ்டர் அண்ட் கலா மாஸ்டர். யா கமெண்ட்ஸ். யார் கொரியோகிராஃபர்? கிருபா மாஸ்டர். கிருபா மாஸ்டர். இவ அடுத்த பெரிய மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆயிடுவா போல இருக்கு. என்ன பர்ஃபெக்ஷன், என்ன பாடி லாங்குவேஜ், என்ன கட்டிங்ஸ், என்ன லிப் மூமெண்ட். நான் சொன்னேனே அடுத்த எபிசோடு ஒன்று கொடுக்க போகிறேன்னு. இவளை வச்சா தூக்கி சாப்பிடுவா அந்த ரவுண்டை. அண்ட் பரத், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் சான்ஸே இல்லைடா. என்னடா காயத்ரி மாஸ்டர் படத்தில் ஆக்ட் பண்ணுற. ஸோ காயத்ரி மாஸ்டருக்கு பிடிச்சிருக்கேன்னு என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன்னு நினச்சா, ஏன்னா அது ரொம்ப ஒரு நேஷ்னல் அவார்டுக்காக எடுக்கிற படம் அது. அதில் உன்னோட கேரக்டர் சூப்பர். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இத்தனை பேர்லேயும் உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீ வந்து உன்னோட பர்ஃபார்மன்ஸ், ஓடி விளையாடு பாப்பால ஹீரோ யாருன்னா அது பரத் தான். சூப்பர் கான்செப்ட். 2 பேருக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் கம். உன்னோட ஸ்டூடெண்ட்டா? ஆமாங்க்கா. எத்தனை வருஷமாக கற்றுக்குறா? இப்போ தான் 2 month ஆக போகுதுங்க. ஃபேன்டாஸ்டிக். அதான் கடவுள் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறது, அதை அப்படியே யூஸ் பண்ண. அவங்க பேரண்ட்ஸ் யார் இருக்காங்களா தெரியாது. இருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல டான்ஸ் கற்றுக் கொடுங்க. ஏன்னா ஷீ இஸ் அ வெரி வெரி டேலண்டட். ஓகே, குட் லக். குட் லக். ஆல்ரைட், சச் அ ஸ்வீட் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம்.